வணக்கம், வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்போர்ட்டி லுக்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் நல்ல ஒரு ஃபேமிலிக்கான ப்ராக்டிகாலிட்டியும் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம பஜாஜோட பல்சர் 125, இன்னொன்று நம்ம ஹோண்டாவோட SP 125. ஆமாங்க, இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல வெர்சைலான டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸு. பட் ஆனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டுன்னு ஒரு டவுட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல நிறையவே குழப்பங்கள் இருக்கு. அந்த ஒரு குழப்பத்தை தீர்த்து வைக்கிற விதமா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இப்போ புதுசா லான்ச் ஆன இந்த ஹோண்டாவோட SP 125 2025 மாடலுக்கும் பஜாஜ் பல்சர் 125க்குமான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அதனால வீடியோக்குள்ள போறது முன்னாடி சின்ன அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோன் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய டிசைன் கம்பேரிசன். நம்ம டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜோட பல்சர் 125 டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அது வந்து நம்மளுக்கு பல்சர் 150 நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் லெஜெண்ட்ரிக்கல் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய அப்படியே ஒரு சேம் ரிப்ளிகேட் தான் உங்களுக்கு இந்த இடத்துலையுமே இருக்குது. அதனால் டிசைன் விஷயத்தில் உங்களுக்கு இது வந்து ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன் சொல்லலாம். ஆமாம், பார்க்கறது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான அப்பியரன்ஸாகவும் இருக்கும். பட் அட் த சேம் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தியரான ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டுன்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான எக்கனாமிக்ஸில் தான் இந்த பஜாஜ் பல்சர் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட SP 125 வந்து இது வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப புது வெஹிக்கல்லாம் இல்லை, இப்போ 2025 அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இதுவுமே இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹெவி சேல்ஸ் ஆன வெஹிக்கல்ன்றதுனால நிறைய பேருக்கு இந்த வெஹிக்கல் பற்றி தெரிஞ்சிருக்கும். இதோட டிசைன் வந்து பேசிக்லி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கல் தான். பட் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் வெஹிக்கல்லே கொஞ்சம் இனோவேட்டிவான ஒரு ஸ்டைலிங் இன்க்ளூட் பண்ணால் எதை மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஹோண்டாவோட SP 125. வரலாம் டிசைன் விஷயத்தில் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க. அப்படின்றப்ப நீங்க தான் சொல்லணும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது. சீட்டிங் அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் பற்றி சொல்லணும்னா அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பஜாஜ் பல்சர் 125 தான் ஃபேவரெட்டு. ஏன்னா அதோட சஸ்பென்ஷன் செட்டப்பும் சரி, அந்த ஒரு சீட்டிங்கும் சரி, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. பட் நம்ம ஹோண்டாவோட SP 125 உங்களுக்கு சஸ்பென்ஷனும் ஸ்லைட்லி ஸ்டிஃபாக இருக்கும், சீட்டிங்கும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள், நல்ல லென்த்தாக நல்ல பெரிய சீட் தான். பட் கம்ஃபர்டபுள் எக்கனாமிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மி தான். அதனால கொஞ்சம் பேக் பெயின், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் கம்ஃபர்ட் மாதிரி விஷயங்கள்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக நீங்கள் பஜாஜ் சைடு வரது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஹோண்டாவோட SP 125 இப்போ புதுசாக அப்டேட் பண்ண இந்த 2025 மாடல்னு பார்த்தோன்னா உங்களுக்கு LED DRLோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய LED லைட் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில். அதோடைய பிரைட்னஸ்ன்றது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ்லாம் ஹாலஜன் தான், பின்னாடி ரியர் லைட் LED கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப லைட்டிங் செட்டப் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது அந்த வெஹிக்கிளுக்கு. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பஜாஜோட பல்சர் 125 பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் தான், பின்னாடி ரியர் லைட் மட்டும் LEDயில் வரும். அப்படின்றப்ப லைட்டிங் விஷயத்தில் ஹாலஜன்லேயும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது தான் செய்யுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட SP 125 தான். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட SP 125 பேசிக் மாடல்லே ஒரு ஃபுல் டிஜிட்டல் இந்த நெகட்டிவ் டைப் டிஸ்பிளே மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாலும் ஒரு டீசெண்டான டிஸ்பிளே, தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்கும். டாப் மாடல் வரங்கிட்டப்போ TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. அது வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டிலாம் இருக்குன்றப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சிலே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சரில் பொறுத்தளவுக்கு இல்லை பேசிக் மாடல் வரங்கிட்டப்போ ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பார்க்கறதுக்கு டிசைன் வைஸ் நல்லா இருக்கும், ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. அதுக்கடுத்து உங்களுக்கு டாப் மாடல் வரங்கிட்டப்போ அதில் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க. பட் நிச்சயமாக ஃபீச்சர் விஷயத்தில் ஹோண்டா SP 125 அளவுக்கு வர முடியாது. ஏன்னா அதில் பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்படின்றப்போ ஃபீச்சர்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஹோண்டா சைட் போகிறது நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜினில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவோட SP 125 பார்ப்போம். ஆமாங்க, இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிள் கிளட்ச் தான் என்னோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 10.7 bhp பவர்ஸும் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் 64 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பற்றி சொல்லலாம், நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு வெஹிக்கிள்.
பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர் இருக்கும். அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணுது பெட்ரோல் விஷயத்தில். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பஜாஜோட பல்சர் 125 பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுமே ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் தான். இது 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இன்ஜினோட ஹார்ட்வேர் வைஸ் பொறுத்தளவுக்கு சேம், ரெண்டும் 2 வால்வ் தான், ரெண்டும் 125 தான், ரெண்டும் ஏர் கூல்டு தான், ரெண்டும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வித் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சுன்றப்ப இன்ஜின் விஷயத்தில் சேம். பட் பவர் விஷயத்தில் நம்ம SP120 விட பல்சர் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 11.64 bhp அண்ட் 10.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. பட் என்ன பொறுத்தளவுக்கு ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் சிமிலராக தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம SP125 கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் இனிஷியலில். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா நம்ம ஹோண்டாவோட SP120 டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 117 kg தான். நல்ல ஒரு லைட் வெயிட்டான வெஹிக்கிள். பட் நம்ம பஜாஜோட பல்சர் 125 அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 140 kg கிட்ட வரைக்கும் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 150cc வெஹிக்கிளுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட் இருக்குன்றப்ப அந்த 125cc இன்ஜின் பவர்ன்றது அந்த ஒரு சேஸ், அந்த ஹெவியான சேஸ் இருக்கிறதுலே மோஸ்ட்லி கவர் ஆயிடுது. அப்படின்றப்ப உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆன் ரோட்ல எந்த அளவுக்கு ஃபீல் ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஹெவியான வெஹிக்கிளை ஓட்டுற மாதிரி ஃபீலாக இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்ஜினில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பட் கொஞ்சம் சேஸ் ஹெவின்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கு எடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் டீசெண்டாக ஓட்டிங்கன்னா 50 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் விஷயத்துலையும் இது கொஞ்சம் ஆவரேஜ் லெவல் தான். அது இல்லாமல் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான். என்ன பொறுத்தளவுக்கு இன்ஜின் விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோண்டாவோட SP125 தான். பவர்லையும் சரி, ஃபியூல் எஃபிஷியன்சிலையும் சரி, நல்ல ஒரு பேலன்ஸ்டான ரேஞ்சு, நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது. பட் நம்ம பஜாஜ் பல்சரில் ஒரு சில மைனஸ் இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல இன்ஜின் தான் பாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் செட்டப் பார்ப்போம். அவங்க பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு ஹோண்டாவோட SP125 ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆர்டர்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டாப் மாடல் 240mm டிஸ்க்கு, பேசிக் மாடலில் 130mm ட்ரம் கொடுப்பாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக 130mm ட்ரம் பிரேக் தான். நீங்கள் எது எடுத்தாலும் CBS தான். பிரேக்கிங் ஒரு அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு போதுன்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஹை ஸ்பீடில் இந்த ஒரு பிரேக்கிங்கை அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. என்னதான் இருந்தாலும் CBS அந்த அளவுக்குலாம் கை கொடுக்காது. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் 125 பொறுத்த அளவுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 240mm டிஸ்க்கு, பட் டிஸ்க்கு மட்டும்தான். ட்ரம் பிரேக் ஆப்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது. பின்னாடி வந்து 130mm ட்ரம் பிரேக்கு, இதுவும் CBS தான்ப்பா. பிரேக்கிங் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒரு ஆவரேஜ் லெவல் தான். ABS அது மாதிரி என்ஹான்ஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இல்லை. அது இல்லாமல் டயர்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டாவோட SP125 ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 செக்ஷன் டயர்ஸு, வீல் பொறுத்த அளவுக்கு 18 inchesக்கான வீல், பின்னாடி வந்து 100/80 செக்ஷனுக்கான டயரு, பின்னாடியும் அதே ஒரு சேம் 18 inchesக்கான வீல் தான். ஒரு டீசெண்டான ப்ரொஃபைல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பல்சர் 125 பொறுத்த அளவுக்கு இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 80/100 சேமு, பட் 17 செக்ஷன் டயர்ஸு, பின்னாடி வந்து 100/90 செக்ஷனு, ஒரு 17 inches. கொஞ்சம் ஸ்லைட்லி நம்ம ஹோண்டா SP125 கம்பேர் பண்ணும்போது நம்ம பஜாஜ் பல்சர் 125 பெட்டரான ஒரு வீல் ப்ரொஃபைல் இருக்குது, டயர் ப்ரொஃபைல் இருக்குது. சரி, ஓகே, ஓவராலாக இந்த ரெண்டு வெஹிக்கிள் பற்றியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டாவோட SP125 பேசிக் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 92,000 கிட்ட வரைக்கும் வருதுங்க. அந்த ஒரு TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டாப் மாடல் 1 lakh கிட்ட வரைக்கும் வருது. ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங், அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு வர்த்தபிளான ப்ரைஸிங்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம பஜாஜ் பல்சர் 125 பொறுத்த அளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு வெறும் 88,000 ஸ்டார்டிங் ஆகுது. பேசிக் மாடல்னு பார்க்கும்போது நம்ம பல்சர் வந்து வித் டிஸ்க் பிரேக்கோடைய இன்னும் ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கடுத்து டாப் மாடல் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேரும் சிமிலர் 1 lakh ரேஞ்சு கிட்ட வரைக்கும் வராங்க. ரெண்டுமே அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. பட் நம்ம ஹோண்டா SP125 கிட்ட கொஞ்சம் இன்னும் ஒரு பெட்டரான ஃபீச்சர்ஸே இருக்குது. சரி, ஓகே, ஓவராலாக எனக்கு நல்ல ஃபீச்சரு, சூப்பரான மைலேஜ், நல்ல ரிஃபைண்டான ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கப்ப நீங்கள் ஹோண்டாவோட SP125 சைட் போகலாம். பட் என்னால் ரிஃபைன்மெண்ட்டு கொஞ்சம் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்து பார்த்துக்க முடியும். பட்னா எனக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் டோன், ஸ்போர்ட்டியரான டிசைன் டோன் வேணும். அதுக்கடுத்து எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் வேணும். ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட போதும், எனக்கு ரொம்ப மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அதை மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு பல்சர் 125 ஒரு எனாஃபான ஒரு வெஹிக்கிளாக தான் இருக்கும். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கேயும் முடிச்சுப்போம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.